அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வல ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம். முதல் 13 பெயர்களை பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அல்லாஹுடைய 99 பெயர்களையும் நம்ம பார்த்துடணும். அல்லாஹ் நமக்கு எப்போவுமே கூட இருந்து அதுக்கு வழி காட்டட்டும். ஆமீன். இன்றைக்கி அல்லாஹுடைய 14வது பெயர் ரொம்ப அழகான பெயர், அல் கஃபார். மன்னிக்கக்கூடியவன், அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த முதல் 3 பேர்களை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்குறப்ப அர் ரஹ்மான்லேருந்து ஆரம்பித்து அல் கஃபார் வரலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 11வது பெயர் அல் காலிக், படைப்பாளன். அல் பாரி, தோற்றுவிப்பவன் மற்றும் ஆரம்பிப்பவன். அல் முசவ்வீர், வடிவமைப்பவன். இன்றைக்கி அல் கஃபார், மன்னிக்கக்கூடியவன், அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன். ஓகேங்களா? ஸோ மன்னிப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய குணம். என்னங்களா? சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டால் கூட நம்ம பார்த்துருப்போம். சாரி சொல்லு சாரி கேட்டுருவோம் ஒரு பிள்ளை. ஆனால் இன்னொரு பிள்ளை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும். ஸோ நம்ம மனசார மன்னிக்கக்கூடியது அது ஒரு ரொம்ப அழகான குணம். ஓகேங்களா? ஸோ அதோட இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம செய்கிற தப்போ தவறோ அதுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பயம், அந்த ஒரு பதட்டம் நம்ம மனசில் தோணும் பார்த்தீங்களா? அது இன்னையோடு நோத்திடுங்க. ஸோ எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, நம்மளை பார்க்கக்கூடிய இறைவன் நம்மளை ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மனசு என்ன நினைக்கிது அப்படின்னு அறியக்கூடிய இறைவன்கிட்ட நம்ம மனதார உணர்ந்து நம்ம தெரிஞ்சு செஞ்ச தப்போ, தெரியாத செஞ்ச தப்போ அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறப்ப நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை மன்னிக்க எப்பொழுதுமே தயாராக இருக்காங்க. ஸோ தெரியாமல் நம்ம செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சு நம்ம செஞ்ச தப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு யோசிக்கிறத விட அந்த செகண்ட், அந்த தருணம் உடனே திரும்பி அல்லாஹ்கிட்ட அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார் அல்லாஹ்கிட்ட துவா செய்வது சிறந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு குட்டி கதை மூலிமா பார்த்துடலாம். அமீர் காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கான். பார்த்தா அங்கே மரத்தில் அவனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அமீர்கிட்ட கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி என் தங்கச்சி பொம்மையை வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அந்த பொம்மை கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிடுச்சு. அது அவளுடைய ரொம்ப பிரியமான பொம்மை. அவள் என்னை ரொம்ப கோவமாக பார்த்தா அப்படி சொல்லிட்டு. நான் தெரியாமல் அந்த தப்பை செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. என் தங்கச்சி என்னை மன்னிச்சு என் கூட பழைய மாதிரி விளாடுவாளான்னு அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப சேடாக சொல்லிகிட்ருக்கான். ஸோ அமீர் சொல்கிறான், அல்லாஹ் மிக்க 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 மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் மன்னிக்கிறது ரொம்ப விருப்பமானது ஒன்று. ஸோ யார் மனசார நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பை கேட்குறாங்களோ அவங்கள நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். ஸோ நீ உன் தங்கச்சிக்கிட்ட போய் மனசார உணர்ந்து மன்னிப்பை கேளு. உன் தங்கச்சி நிச்சயமாக அதை ஏற்றுக்கிட்டு உன் கூட விளையாட ஆரம்பிச்சிடுவா அப்படி சொல்லிட்டு சொன்னோடனே அவன் மனசில் ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கிது. நிச்சயமாக என்னோடய தங்கச்சி என்னை மன்னிச்சிடுவா, என் கூட ஜாலியாக விளையாடுவா திருப்பி பழைய மாதிரி அப்படி சொல்லிவிட்டு நான் என்னோடய உடச்ச பொம்மையை திருப்பி ஒட்டுறதுக்கும் சரி செய்வேன் அப்படி சொல்லிட்டு அவன் மனமாற்றத்தோட தங்கச்சியை பார்க்க சந்தோஷமாக போகிறான். ஸோ தவறு என்பது, மறதி என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதை நம்ம முயன்றவரை திருத்தி அந்த செய்த தவறுக்கு மனதார மன்னிப்பு கேட்டு அதை திருத்துறதுல தான் நம்ம நம்மளை செலுத்தணும். ஓகேங்களா? ஸோ அல் கஃபார், மன்னிப்பாளன், அனைத்தையும் மன்னிப்பாளன். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கோருங்கள் எல்லாருமே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த பெயரில்